ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி புனித வெள்ளியாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய இரத்தத்தில் குறித்து ஒரு புதிய வெளிப்பாடோடு உங்களோடு பேச போகிறேன். இந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாய் அவரால் மன்னிக்க முடியாத பாவங்களே இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளோ பாவியாக நம்ம இருந்தாலும் நாம் மனம் வருந்தி அவரிடத்துல கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அது நம்மை விடுவிக்கும். இன்றைக்கி நான் இதிலிருந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றமில்லாத இரத்தம். அதாவது ஒரு குற்றவாளிக்கு ஒரு குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் திட்டம், தேவனுடைய திட்டம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் குற்றவாளிகளாக இருந்தோம். அதனால் ஒரு பாவமும் அறியாத தம்முடைய பிள்ளையை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பி அவரை நமக்காக பலியாக்கினார். அதனால நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, ஏற்கனவே ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் பேசினபோது சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு சொந்த குமாரன், ஒரே ஒரு பிள்ளையை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாய்க்கு ஒப்பு கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் எவ்வளோ அன்பாக நம்ம மேலே இருந்திருப்பார். எல்லாருமே தன் பிள்ளையின் மேலே மிகவும் அன்பாக இருப்பாங்க. தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் உலக பெற்றோர்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பரலோக தேவன் அந்த சொந்த பிள்ளையை நமக்காக அனுப்பி பலியாக்கி இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் மன்னிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், நம்மையில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாக திருப்பப்பட வேண்டும். இதுதான் பிளான். ஸோ குற்றமில்லாத இரத்தம் எப்படி அப்படின்னா, யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்சி கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் அப்படின்னு மனம் வருந்தி அவன் சொல்கிறத பார்க்குறோம். பிலாத்து சொல்கிறாரு, இவரிடத்திலே மரணத்திற்கு ஏதுவாக ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன். பிலாத்து எத்தனையோ பேரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் அவன் சொல்லுகிற அறிக்கை, ஒரு குற்றமும் இவர்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒருத்தராலையும் அவரை குற்றப்படுத்த முடியலை. ஸோ குற்றமே இல்லாத ஒரு ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்குன்னா நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். முக்கியமாக குறிப்பாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை பேச போகிறேன். என்னன்னா, ஒருவேளை இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ மீறி செஞ்சிட்டோம், ஒரு கோபத்தின் நிமித்தமாக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நியாயமாக நான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சில குற்ற மனசாட்சிகள், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், அல்லது நான் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் நான் தெரியாமல் அவங்களுக்கு செஞ்சேன், அவங்க இப்போ இல்லை பூமியில், என்னால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேதனையோட ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த குற்ற மனசாட்சி உங்களை வாட்டி கொண்டு இருக்கும்னு சொன்னால், அதிலிருந்து விடுதலை பண்ண இயேசுவின் ரத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறதை பார்க்கலும் முதலாவது, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஃபர்கிவ் யோர் செல்ஃப். முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்கணும். மன்னித்தீர்கள் என்று சொன்னால் தான் நீங்கள் பிறரை மன்னிக்க முடியும், அடுத்து தொடர்ந்து போக முடியும். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு குற்றமில்லாத ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பட்டணம், அடைக்கல பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் பேச போகிறேன். இந்த அடைக்கல பட்டணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய தேசத்தை நான் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கானான் தேசத்தை இரண்டாக பிரிக்கிறது தான் இந்த யோர்தான் நதி. அப்போ ஆண்டவர் சொன்னார், லேவியர்களுக்குன்னு சில இடங்களை நீங்கள் கொடுக்கும்போது யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் 3 பட்டணமும் இந்த பக்கம் ஒரு 3 பட்டணம் இருக்கணும். அதுக்கு பேர் அடைக்கல பட்டினம். இந்த அடைக்கல பட்டினத்தோட விசேஷம் என்னன்னு சொன்னால், ஒருத்தன் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான். இப்போ நான் பேசுனேன் இல்லையா, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் மன்னிக்கப்பட விரும்புகிறேன், ஆனால் மன்னிப்பு கேட்க அந்த நபர் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுபோல் பழைய ஏற்பாடு தெரியாமல் கைப்பிசக ஒருத்தனை அடித்து ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணணும், அந்த செத்து போனவனுடைய சொந்தக்காரங்க இவனை
கொலை செய்கிறதுக்கு முன்னாடி இவன் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிட்டான்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆசாரியன், அங்கே இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா இவனுக்காக பரிந்து பேசுவார். ஒரு நாளை நியமித்து வர சொல்லி உண்மையிலே இவன் தெரியாமல் செஞ்சினானா இல்லை தெரிஞ்சு செஞ்சானான்னு அவங்க விசாரணை பண்ணி இவனை தெரியாமல் செஞ்சுருந்தா இவனை பாதுகாப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சு செஞ்சுருந்தா இவனை ஒப்பு கொடுத்துருவாங்க, அவன் கொல்லப்பட்டுருவான். இதுதான் அந்த அடைக்கல பட்டணத்தின் விசேஷம். அவன் தெரியாமல் செஞ்சவன் என்ன செய்யலான்னா அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் அந்த பட்டணத்தில் இருக்கலாம். அந்த ஆசாரியன் இறந்துட்டாருன்னா இவன் போய் எப்படி வேணாலும் இருக்கலாம், மறுபடியும் அவனை கொன்று போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த அடைக்கல பட்டணத்திற்கு அடையாளமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இந்த பூமியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டு இருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணம் நம்ம தேடி போக வேண்டிய அடைக்கல பட்டணம் அல்ல, இது நம்மை தேடி வந்த அடைக்கல பட்டணம். குற்றம் செஞ்சிட்டோம், நம்ம ஓடி போய் நம்ம பாதுகாப்பு அடைய தேவையில்லை, இது நம்மை தேடி நம்மை மூடிக்கொள்ளுகிறது. நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால் இந்த இரத்தம், இந்த அடைக்கல பட்டணமாகிய இயேசுவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும், உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். குற்றமுள்ளவர்கள் தான் நம்ம மனுஷர்கள், ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்தும், எல்லா காரியங்களிலிருந்தும், எல்லா மன உளைச்சல்களிலிருந்தும், எல்லா கில்ட்டினஸில், குற்ற மனப்பான்மையிலிருந்தும் நம்மை விடுதலை பண்ண உண்மையுள்ளதாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த புனித வெள்ளியில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கை செய்து குற்ற மனசாட்சியோடு இருப்பீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் நிச்சயமாக அதிலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா குற்றத்தையும் அநீதியும் மன்னித்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது. ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் ரான் வியாட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச்சர், இந்த ஆராய்ச்சி செய்கிற ஒரு நபர், அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ஆராய்ச்சி செய்த பொழுது இயேசுவை அறைந்த அந்த சிலுவை, அந்த மரத்திற்கு, அந்த இடத்திற்கு கீழே ஒரு 20 அடி ஆழம் அவர்கள் தோண்டி அதை பார்த்த பொழுது அங்கே சில கருப்பு திட்டுகள் இருந்ததாம். அதை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணப்ப அது இரத்த திட்டுகளாகவும் அது உயிரோடு இருக்கிற காரியமாகவும் அவர்கள் கண்டுபிடித்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணினதில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் பார்க்குற பொழுது பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அம்மாவினிடத்தில் ஒரு 23 குரோமோசோமும் அப்பாவினிடத்துலேருந்து ஒரு 23 குரோமோசோம்களும் சேர்ந்து அந்த பிள்ளை பிறக்கும். 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஆனால் இந்த ரத்தத்தில் அம்மாட்ட இருந்து வந்த 23 இருந்துச்சான். மேல் குரோமோசோமை செக் பண்ணப்போ ஒன்று தான் இருந்திருக்கு. அதுவும் நார்மல் அந்த ஆணின் குரோமோசோம் இல்லையா, அது வித்தியாசமாக இருந்ததான். அது தேவனுடையதாக இருந்திருக்குது. நிச்சயமாக அந்த ரத்தத்தில் இந்நாள் வரைக்கும் அது உயிரோடு இருக்கிற ரத்தம், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ரத்தம், குற்றத்தை மன்னிக்கிற ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம். அடைக்கல பட்டணமாய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் விளங்குவார். எல்லா குற்றத்தையும் மன்னித்து மறைத்து உங்களை பாதுகாப்பார், வாழ வைப்பார். அவ்வளோதான் முடிவு, இவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சா, இவ்வளோதான் எனக்கு வேறு வாழ்க்கை இல்லையா நீங்கள் நினைக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புது ஆரம்பத்தையும் கொடுக்க இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.